எனக்கு ஒரு நைஜீரிய நண்பரை தெரியும். அவர் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். பெரிய ஸ்டேடியங்கள்லாம் நிரம்பி வழியும். முதல் நாள் கூட்டத்தில் ஏராளமான அற்புதம் செய்து நடந்தது. 2வது நாள் கூட்டத்துக்கு அதை விட டபுளா கூட்டம் வந்து காத்திருக்குது. இவர் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் பெஞ்சாயிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னுட்டு. ஏன்னா சாப்பாட்டு மேஜையில் 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு. நடந்ததை சொல்றேன், அவர் சொன்னதை சொல்றேன். அப்படியே 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு. என்ன சண்டை வந்திருக்கும்? உப்பு போட்டேன், இல்லை நான் மீன் குழம்பு கேட்டேன், நீ கறி வச்சுட்டு, ஏதோ ஒரு சண்டை. 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு. அந்த அம்மா உடனே அழுதுகிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு இவர் ஜெபம் பண்ண போயிட்டார். சாயங்கால கூட்டத்துக்கு ஆண்டவரே என்னோடு வாரும். ஆண்டவர் சொல்றார், நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன்டா, உன் கூட வரமாட்டேன். எதுக்கு ஆண்டவரே? அழுதுகிட்டு இருக்கவங்க அழுகைக்கு தான் கேட்டு உன் மனைவியோட கிச்சன்ல இருந்து நீ போ. அவர் சொன்னாரா, ஆண்டவரே நேற்று கூட்டத்தில் நீங்க வந்ததுனால தான் அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நீங்க வராம நான் போனா ஒன்றும் நடக்காது, வாங்க. ஆண்டவர் சொன்னா, உங்ககிட்ட என்னடா கேட்டேன்? போய் கிச்சன்ல இருக்கிற மனைவிட்ட ஐ எம் சாரி மா, உன்னை திட்டம்மா, ஆண்டவர் என் கூட இருக்கணும்னா உன் கூட ஒப்புரவாக சொல்றாரு. இதுதானே சொல்லணும். பக்கத்துல கைப்பிடிச்சுக்கலுங்க. எத்தனை பேரோட சண்டை போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? எத்தனை பேரோட பேசாம இருக்கிறீங்க? அது எப்படி பிரதர் மாமியாரோட பேசுறது? அதே பேர மாமியார், மாமி யார், மாமன் நார், நாருகிறவர். எப்படி பிரதர் பேசுறதுன்னு சொல்றியா? நீ முட்டி முட்டி ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு மேல போக போறது இல்லை. நீ 30 நாள் இல்ல 40 நாள் உபவாசம் இருந்தாலும் மேல போகிறது இல்லை. இத்தனை ஜெபம் உபவாச ஜெபம் நடந்தும் இன்னும் எழுப்புதல் வராது. காரணம் நீ சரி, நான் சொன்னேன் இல்லையா, 37 ஃபெல்லோஷிப். அப்படியே அப்பா ஒன்னா கூடனா என்னடா வந்துருது? இல்லை சரி வசதிக்காக 4 கூடு. 37 வீடு வீடுக்கு ஃபெல்லோஷிப், பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப். லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட். ஒப்புரவாகாம உண்மையா நடக்காம தேவனை அறிய வேண்டிய விதமா அறியாம நீ கூக்குரலிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை.